சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 1-2-2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திருத்தியை திதி பகல் 11:38 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 2:31 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 2:31 வரை, அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரணயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பரீகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:38 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:06 சந்திர உதயம் என்பது காலை 8:39 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 8:57 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:30 முதல் பகல் 10:56 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:48 முதல் 3:14 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:38 முதல் 8:04 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் பகல் 9:42 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு தலைப்புல பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொன்னா, இந்த வெற்றிகோ அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த வெற்றிகோவை விரட்டும் வியாழன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெற்றிகோ பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது உடம்புல ஒரு நல்ல பிசிக் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொன்னா அதற்கு செவ்வாயும் சனியும் தான் முக்கியமான காரணகர்த்தாக்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்துல பார்த்தோம். ஆனால் இந்த புதன் குரு சுக்கிரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, என்னதான் நம்ம சுப கிரகம்னு சொல்லிட்டு இந்த குரு சுக்கிரன் மற்றும் புதன் ஆகியோரை சொன்னாலும் இவர்களால் நேரடியாக அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறத தர இயலாது. ஆனா இவங்க எங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய சுரப்பிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சுரப்பிகள், அதாவது இந்த ஹார்மோன்களின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகமாக சுக்கிரன் என்கின்ற கிரகம் பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. அதே மாதிரி இந்த நரம்பு அப்படின்னு சொன்னாலே, நரம்பு மண்டலம் அப்படின்னு சொன்னாலே அங்கே புதன் என்கின்ற கிரகமும், அதற்குள்ளாக இன்னமும் இன்டீப்பா அதுல போய் செயல்படக்கூடிய கிரகமாக குரு என்கின்ற கிரகமும் செயல்படுகிறது. இப்ப நம்ம இந்த வெற்றிகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடலாமே. இன்னைக்கு பார்த்தோம்னா பலரும் இந்த வெற்றிகோ பிரச்சனையால் அவதிப்படுகிறார்கள். திடீர்னு தலை கிறுக்கிறுத்து எனக்கு மயக்கம் வந்துருது, எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்துடுறா இல்லையா. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, இந்த கழுத்து எலும்பு, இந்த எலும்பு தேஞ்சு போச்சுன்னா, இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சுன்னா அந்த மாதிரி வெற்றிகோ பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றா. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா இந்த காது மூக்கு தொண்டை அப்படின்னு சொல்லுவா இல்லையா, இந்த இஎன்டில ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா கூட அவர்களுக்கு இந்த வெற்றிகோ பிரச்சனை, இந்த தலை சுற்றல் கிறுகிறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்துடுறதுன்னு சொல்றா. ஆக முதல்ல தலை சுற்றல் கிறுகிறுப்பு அப்படிங்கிறது வந்தா நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது அந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம். இந்த காது மூக்கு தொண்டை ஆகிய மூன்றும் ஒன்றாகவே ஒரு லிங்க் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு இணைவு அப்படிங்கிறது இருக்கும். சரியா நமக்கு காதுல ஏதோ ஒரு பிரச்சனை, காது நரம்புகள் ஏதோ ஒரு வீக் ஆயிடுச்சு, காதுல இருக்கக்கூடிய நரம்புகள்ல ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட இது போன்ற இந்த கிறுகிறுப்பு தலை சுற்றல் அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஏன்னா மூளை நமக்கு என்ன சுத்தி நடக்குதோ அதை கேட்கறது இல்லையா, அதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மூளையானது குடிக்கிறது. இந்த கேட்கும் திறனில் ஏதோ ஒரு குறைபாடு வந்தால் கூட இந்த தலை சுற்றல் மயக்கம் அப்படிங்கிறது இனிஷியலா வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றா. முதல்ல இந்த இஎன்டி ஓரியன்டா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும்.
அது போக இந்த மூளையில என்ன இஷ்யூஸ் இருக்கு, நமக்கு தலை சுற்றல், கிறுகிறுப்பு, மயக்கம் வர்றதுனாலே மூளையினுடைய அந்த செல்களுக்கு ஒழுங்கா கரெக்டா எதுவும் பாஸ் ஆகல, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டா போகல அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்ப நம்ம அந்த மூளை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அந்த மூளையில இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலம் சுத்தி அது வந்து நியூரான்கள் அப்படின்னு சொல்லுவா. அந்த நியூரான்களின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகமாக புதன் என்கின்ற கிரகமானது இருக்கிறது. அது போக அதுக்குள்ள அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்லுவா. நிறைய விஷயங்கள் இந்த மூளையை, மனித மூளையை பார்த்தோம்னா இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை விடவே ரொம்ப அதிசயத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இன்றளவும் மருத்துவர்களால் ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு பகுதியாகவே இந்த மூளையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுல பார்த்தோம்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகமாக குரு என்கின்ற கிரகத்தினை பார்க்கிறார்கள். சுக்கிரன் தான் இது ரெண்டும் சரியா ஒர்க் பண்ணுதாங்கிற ஒரு கண்ட்ரோல்ல இந்த சுக்கிரன்கிறது, அதாவது இந்த ஹார்மோன்களை சுரப்பதன் மூலமாக அந்த சுக்கிரனானவர் ஒரு கண்ட்ரோல் பண்ற மாதிரி, ஒரு கண்ட்ரோல் ரூம்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரி இந்த வீனஸ் ஆனவர் இருப்பார் அப்படின்னு சொல்றது. இங்க நான் எதுக்காக இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை பத்தி பேசணும்னா, இதுதான் சரியான முறையில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கடத்தின்னு இருக்குமா. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஒழுங்கா ஒர்க் பண்ணாலே நமக்கு இந்த மயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமானது, அந்த கிறுகிறுப்பு, அந்த தலை சுற்றல், இந்த வெற்றிகோங்கிற பிரச்சனை வராது அப்படின்னு சொல்றா. இது வெற்றிகோ பிரச்சனை இருக்கிறவா அந்த ஸ்டார்டிங்ல இனிஷியலி அந்த ரொம்ப ஒரு எமர்ஜென்சி ஸ்டேஜுக்கு மட்டும் மருந்து மாத்திரைகளை உபயோகிக்க வேண்டியது. அதனை தொடர்ந்து என்ன பண்ணணும் சொன்னா, இந்த வியாழனுக்குரிய தானியமாக எதை சொல்லியிருக்கா, கொண்டக்கடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா இல்லையா. இந்த கொண்டக்கடலையை தினமும் ஊற வைத்து காலை பொழுதுல இந்த பச்சையா கொஞ்சமா சாப்பிட வேண்டியது. இதை தினந்தோறும் சாப்பிட்டு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெற்றிகோ பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவ ஜோதிடர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த வியாழனுக்குத்தான் இந்த கொண்டை கடலை தானியத்தை இவர்கள் நம்முடைய ஜோதிடமானது நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இது வந்து ஜென்ரலா புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா கூட, இந்த புரோட்டீன் சத்து கூடுது அப்படின்னு சொன்னா கூட, அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை அவை செயல்படுகின்ற விதத்தினை சரிப்படுத்துகிறது, ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னு சொல்றா இந்த புரோட்டீன் சத்தானது. ஆக ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, இது என்ன காசா பணமா, கொஞ்சமா ஒரு கொண்டக்கடலை வாங்கி வச்சுட்டு தினந்தோறும் கொஞ்சமா பச்சையா ஊற வச்சு சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா. தொடர்ந்து இந்த வெற்றிகோ பிரச்சனைக்கு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு வந்தால் அதன் மூலமாக நம்முடைய உடலானது பலகீனப்படும். ஆக நம்முடைய உடலை நாம் பேணி காக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வியாழனுக்குரிய அந்த கொண்டக்கடலையை தினமும் சாப்பிட்டுத்தான் பார்ப்போமே. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.